ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பூர்ணமான அருளையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு சிறப்பு. பொதுவாக நாம் ஒரு காரியங்களை ஆரம்பிக்கின்ற பொழுது அது பொதுவாக ஒரு திருமணமாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை, நமக்கு தொழில் எவ்வாறு விருத்தியாகும் என்பதை பற்றியதாக சோதனங்கள் பார்ப்பது, ஜாதகம் பார்த்து கொள்ளுவது, கைரேகை சாத்திரம் பார்ப்பது என்று இந்த பல்வேறு வகையாக ஒரு நம்பிக்கை அடிப்படையிலே நாம் இவற்றையெல்லாம் செய்து கொள்ளுவோம். அவ்வாறு இந்த ஜாதக ரீதியாக ஒவ்வொரு பலன்களை எல்லாம் பார்த்து அந்த சோதரர்கள் சொல்லுவார்கள். அவ்வாறு சொல்லப்படுகின்ற பொழுது உண்மையான சோதிடம் அறிந்து அதனுடைய பலாபலன்களை சொல்லுகின்றவர்களும் உண்டு. அதனுடைய பலாபலன்களை தங்களுக்கே புரியாமல் அதை ஒரு தொழிலுக்காக மட்டும் செய்கின்ற ஒரு சிலரும் உண்டு. சோதிடம் என்பது அது ஒரு அற்புதமான ஒரு விடயம். அந்த சோதிடத்தை ஒருத்தர் கணித்து, ஜாதகத்தை கணித்து அதனுடைய பலன்களை பார்ப்பது என்பது அவருக்கு வேறு சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அவ்வாறு நாம் ஒரு ஆலயத்திலே இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது எவ்வாறு ஐம்புலன்களும் ஒருவழிப்பட வேண்டுமோ அதேபோல் அந்த சோதிடத்தை கணிப்பவர்களும் வேறு சிந்தனை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது அவ்வளவு நுட்பமான ஒரு சிறந்த ஒரு கலை இந்த சோதிட கலை. அவ்வாறு இந்த சோதிடம் பார்ப்பது என்பது எல்லோருக்கும் ஒரு ஆசை. இப்போ பொதுவாக ஒரு கோவிலிலே ஒருவர் உட்கார்ந்து 2 பேருக்கு கைரேகை சாத்திரம் சொல்லுகிறார் என்று சொன்னால் உடனே இங்கே நிற்கிறவர்கள் எல்லோரும் போய் கையை நீட்டுவார்கள். நாங்களும் பார்ப்போம், எங்களுக்கும் எப்படி பலன் என்று பார்ப்போம் என்று எல்லோருக்கும் ஒரு ஆர்வம். எனவே அவரவர் தங்களுடைய கைரேகையை பார்த்து கொள்வது, இவ்வாறாக இந்த சோதிடத்திலே நம்பிக்கை அடிப்படையில் செய்து கொள்வார்கள். சிலர் சோகி உருட்டி பார்த்து சொல்லுவார்கள், இன்னும் சிலர் ஆளை பார்த்த உடனே சொல்லுவார்கள், இன்னும் சிலர் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுவார்கள். அவ்வாறு ஒவ்வொன்றும் இந்த நம்பிக்கை அடிப்படையிலே பார்ப்பது இந்த சோதிடம் என்பது. இந்த சோதிடக் கலை என்பது அற்புதமான ஒரு கலை. இதனை பூரணமாக அறிந்து கொண்டவர்கள்தான் பிறருக்கு அதனுடைய பலன்களை சொல்ல முடியும்.
வெறுமனே அவருக்கு ஒன்றும் விளங்காது, ஏதோ கேட்கிறார் சொல்லிவிட்டு போவோம் என்று சொல்லுவது அது சோதரக்கலைக்கு நாம் செய்கின்ற பெரிய ஒரு துன்பமாகும். அந்த சோதரக்கலை என்பது ஒரு அற்புதமான கலை. அதனை பூரணமாக அறிந்து பிறருக்கு நாம் அதனுடைய பலாபலன்களை கூற வேண்டும். எனவே இந்த சோதரக்கலை தொடர்பாக தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.